வணக்கம், கிருஷ்ண மெக்கேன்சி. இன்னைக்கு நான் வரத்தந்த பொருள் செய்ய போறேன். வரத்தந்த ஒரு தமிழ் உணவு, தமிழ் கலாச்சாரம் உணவு. நம்ம லோக்கல் சாப்பாடு சாப்பிட்னா ரொம்ப முக்கியமா. உனக்கு செய்த மறந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. அந்த வரத்தந்த ரொம்ப பழைய காலம் உணவு, ரொம்ப முக்கியமா. இப்போ என்ன காய்கறி மக்கள் என்ன சாப்பிடுவாங்க? பீட்ரூட், கேரட், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, கேபேஜ், கோஸு, முட்டைக்கோஸு. ஆனா வாழைப்பூ, வாழைத்தண்டை எல்லாம் மறந்துச்சு. கண்டிப்பா உங்க ஆயா, உங்க கொள்ளுப்பாட்டி அவங்க தான் தெரியும். இந்த தண்டை கட் பண்ண ரொம்ப முக்கியமா. ஏன்னா அந்த நாரை எடுக்கணும். அந்த நாரை சாப்பிடக்கூடாது. நல்ல இல்லை வவுட்டுக்கு அப்புறம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சூப்பர் இருக்கும். மணி மாலை மாதிரி தான் மாலை. ஏன் இந்த நார் எதுக்குன்னா மாலை? இந்த நாரு சாப்பிட்டா வயிற்றுல சரி வராது, உடம்புக்கு நல்லது கிடையாது. நல்ல தெரியாது, உடல்ல சிக்கிக்கும். அப்படியா? சரி. ஆனா இந்த மாதிரி பண்ணா நல்லா ஈஸியா எடுக்க முடியாது. வேற வேற மாதிரி செய்து இருக்குது நார் எதுக்கு. ஆனா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கலாம். வாழைக்காய் தண்டு நிறைய நார் இருக்குது. இது வாழைப்பழம், வாழைப்பழம் இல்ல? ஆமா, இது கொஞ்சம் நார் கொஞ்சம் கம்மி இருக்குது. இப்போ இது கூட எனக்கு ஒரு பொருள் செய்யணும். இன்னைக்கு செய்யலாமா? இங்க செய்யலாமா? எனக்கு வேலை கிருஷ்ணா. என்ன வேலை? ஓ, ஆள் வருமா? என் கஸ்டமர் வருவாங்க, நான் லஞ்ச் செய்யணும். என்ன லஞ்ச் இருக்கு நீங்க? நீங்க முருங்கைக்கீரை சாம்பார், வாழைப்பூ வடை பண்ண போறேன். கீரை முருங்கைக்காய் பொரியல் பண்ண போறேன். ஓகே ஓகே, சரி 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 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, நான் வீட்டுக்கு போய் செய்ய போறேன். நீங்க வீட்ல போய் செய்யுங்க. சரிம்மா, தேங்க்ஸ்மா, நன்றிம்மா. நான் வரத்தண்டை ரெடி பண்ணிச்சு, நாரைய தைச்சு. இப்போ நான் பொருள் செய்யணும். நீங்க வரைய எங்க கூட சேருங்களா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? சோப் மேக் பண்றேன் நானு. ஐயோ, ஓகே சரி. அப்போ நான் தான் செய்யணுமா? ஆமா, நீங்க போயிட்டு செய்யுங்க, எனக்கு வேலை இருக்கு கிருஷ்ணா. சரிம்மா, எனக்கு செய்ய தெரியும். வாங்க, வரத்தண்டை பொருள் பண்ணலாம். இப்போ முதலில் அந்த வரத்தண்டை கட் பண்ணணும். சின்ன சின்ன பீஸ் வேணும் பொருள் செய்யறதுக்கு. இதுக்கே நான் ஒரு ஆளுக்கு மட்டும் செய்ய போறேன், ஒரு ஆள் 2 பேர் செய்ய போறேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு வேணும். அப்புறம் ஒரு தக்காளி வேணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வேணும். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, காஞ்சி மிளகா, இதெல்லாம் வேணும் பொருள் செய்யறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் போடணும். இப்போ முதலில் இந்த இஞ்சி, காஞ்சி மிளகா, அந்த பூண்டு நல்லா நசிக்கணும். தமிழ் லேடிஸ் பண்ண நல்லா கரெக்ட் பண்ண, விலகரம் பண்ணா கண்ணில் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுன்னா கடுகு நல்லா பொழிக்கணும். பொழிக்கிறதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் போடணும். இந்த நல்ல நசுக்கி பூண்டு, இஞ்சி அதை போடு. இது கொஞ்சம் போடணும். ஐயோ, நல்ல வாசனை வருது. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இந்த வெங்காயம் போடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடணும். இப்போ நான் என்ன பண்றேன், நான் எப்பவும் உப்பு போடுறேன் வெங்காயம் போடுவேன். அந்த வெங்காயத்துலேருந்து இந்த தனி வெளியே வரும். உப்பு முதலில் போடுச்சுக்கா. அடுத்தது தக்காளி போடணும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் வரத்தண்டு பொருள் செய்றேங்க. It's very good for kidneys. கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. டேஸ்ட் நல்லா இருக்கும்ல? இது அருமையா இருக்கும். உங்களால எல்லாம் கண்டிப்பா. சரிப்பா, மாங்க போடுங்க. இந்த வைக்கில் முடிக்குங்க, நான் வரேன். சரி சரி. இப்போ கடைசியில இந்த வரத்தண்டு தான் போடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கேஸ் சிம் போடுங்க, நல்லா முடிக்குங்க. கடைசியில கொஞ்சம் தாங்க போடணும். அங்க எந்த டிஷ் போடுனா நல்லா இருக்கும். கீரை போட முடியும், அந்த பழக்கொட்டை போடு, இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ நல்லா இருக்கும்.
வாழைத்தண்டு எவ்வளவு நல்லா இருக்கான். ஆனா நிறைய ஆளு மண்டிச்சு வாழைத்தண்டு. ஏன்? விவசாயி விற்க முடியாது. அவங்க பெட்ரோல் போட்டு வண்டியில மார்க்கெட் கொண்டு போதுக்கு அந்த அளவு காசு அவங்க வரமாட்டான். அப்ப அவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டான். இந்த வீடியோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஹிட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு வாட்டில் ஒரு டைம் வாழைத்தண்டு சாப்பிடணும். கொஞ்சம் காப்பனி பண்ணுங்க. மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வாட்டில் ஒரு டைம் பசங்களா போற தமிழ்நாடு வாழைத்தண்டு சாப்பிடணும். இதுதான் நம்ம கலாச்சாரம். ரொம்ப நன்றி.